ஹலோ மக்களே, வணக்கம்ங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான மட்டன் சூப்பு தாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா இப்போது கடையிலேயே சுட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வச்சு தாங்க நம்ம இந்த வெயிலுக்கு குளுமையான மட்டன் சூப்புனா நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பழுத்த தக்காளி பழம் 3, அடுத்தது வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாமே அதுக்குள்ள ஸ்பைசஸ்க்காக எடுத்துருக்கோங்க. நாங்கள் இதுக்கு காரம்லாம் அதிகமாக சேர்க்கலாங்க. இதுக்கு ஒரு மசாலாஸ் போடுறோம். மிளகு, சீரகம், சோம்பு, கசகசங்க. நாங்கள் எந்த ஒரு இன்ஸ்டன்ட் மசாலாவுமே சேர்க்கல, இதுதான் அரைச்சி போட போகிறோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை சேர்க்குறோம். மஞ்சத்தூளுங்க. இப்போ மட்டன் சூப்புக்கு மஞ்சத்தூள் போடுறோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான சூப்பு தாங்க. உங்களுக்கே தெரியும், இதில் போட்டிருக்க மசாலா பொருள் எல்லாமே நம்ம நேச்சுரலான நல்ல எசன்ஸ் உள்ள நல்ல ஹெல்த்தியான ஒரு மசாலா நிறைந்த ஒரு சூப்பு தாங்க செய்ய போகிறோம். நாங்கள் கடையில் வாங்கி எந்த ஒரு இன்ஸ்டன்ட் மசாலாவும் இதில் நம்ம சேர்க்கல. தேவையான அளவு சால்ட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆயில் கம்மியாக தாங்க சேர்க்குறேன். இப்போ ஆயில் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 4 கால் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். ஆயில் நிறையவே சேர்க்கல, ஏன்னா மட்டனோட காலில் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்ம ஆயில் சேர்க்கணும்னு தேவை கிடையாது. நம்ம வெந்நீரில் போட்டு சில பேர் அது மேலே உள்ள அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க, அதெல்லாமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி சுட்டு நம்ம க்ரில் பண்ணி அதை அந்த ஸ்கின்னோடு சாப்பிட்றதாங்க நேச்சுரலான ஒரு எசன்ஸான ஒரு நல்ல ஒரு சூப்புன்னு சொல்லலாங்க. அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வெந்நீரில் போடுவாங்க. அதில் உள்ள நியூட்ரிஷனல் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த ஸ்டாக்கில் போயிடும். அதனால் நம்ம இந்த போட்டிருக்க ஸ்பைசஸ் இது நம்ம இந்த மாதிரி சுட்டு செய்கிறப்போ, அந்த க்ரில்லாக செய்கிறப்போ அந்த அரோமாவே நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு என்ஹான்சஸ் கொடுக்குங்க. அதுதாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் 1 பை 1 சேர்க்குறோம். இப்போது வெங்காயம், அடுத்தது அது வதங்குறப்பவே நம்ம என்ன செய்கிறோன்னா, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டாக வதங்கினாவே போதும். ஏன்னா நம்ம சூப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பாயில் பண்ணுறப்போ நம்ம போட்டுக்க டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா, நம்ம போடுற ரிமைனிங் எல்லா பொருளோட எக்ஸ்ட்ராட்டுமே அந்த தண்ணியில் ஜூஸாக இறங்கணுங்க. நம்ம வதக்கணும் அப்படின்னா ரொம்ப பல்ஃபியாக வதக்குறோம், நல்லா ஜூஸியாக நல்லா சாத்தே பண்ணி வதக்குறோம் அப்படின்னா, அப்போ அதில் உள்ள கண்டென்ட்டெல்லாம் ரிடியூஸ் ஆகும். எல்லாமே தண்ணியிலே சூப்புன்றது தண்ணியிலே வேகணும். அதுக்காக தாங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். இப்போ குக்கரில் செய்கிறீங்களா, அது ஹெல்த்தியானா கண்டிப்பாக ஹெல்த்தின்னு சொல்லலாங்க. ஏன்னா சூப்புன்றது டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்றா இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். அதனால் அதை நான் சொல்கிறத நீங்கள் அதை செய்கிறப்பவே பாருங்கள். இஞ்சி பூண்டு, அடுத்தது நம்ம வச்சுருக்க அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் 1 பை 1 அப்படியே போட வேண்டியதாங்க. ஏன்னா இதுக்கு வதக்குற அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே நம்ம டைமிங் எல்லாம் கிடையாது. ஏன்னா 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் இந்த 1 பை 1 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதை சொல்லலைன்னே இதை நினச்சிக்காதீங்க. இப்போ எல்லாமே நல்லா மேஷ்டாக ஆகிடும். நம்ம வேக வைக்கிறப்ப மேஷ்டாக ஆகிடுங்க. இப்போ மட்டன் சூப்பு ஏன் ஸ்பெஷலாக பண்ணுறோன்னா, நாங்கள் அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். மந்த்லி ஒன்ஸ் தாங்க எடுத்துப்போம். ஏன்னா நாங்கள் எங்களோட இன்ஸ்டியூட், எங்கள் வீடு எல்லாமே 4th ஃப்ளோரில் இருக்குது. ஒரு நாளைக்கு நான் 4 or 5 டைம்ஸ் மேக்ஸிமம் 3 டைம்ஸாவது ஏறி இறங்கிடுவேன். அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூப்பு, காய்கறி சூப்பு, இந்த மாதிரி மீட் ஐட்டத்தில் மட்டன் ஃப்ளஷ்ஷில் செய்கிறத விட இந்த மாதிரி தலை காலில் செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த போன் மேரெல்லாம் ஸ்டாமினா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க இது மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி சூப்பாக ரெடி பண்ணி இதில் போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் மசாலா கிடையாது. இதில் இது தேங்காய் சேர்க்கலைங்க. குறிப்பாக எல்லாமே நம்ம ஹோலாக வாங்கிட்டு நம்மளாவே ஹோம்லியாக எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்க்குறோம். நான் இதில் ஒரு கேஷ்யூ நட் பேஸ்ட்டோ இல்லை கோகோனட் பேஸ்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணல பாருங்கள். டேரெக்டாக நம்ம போட்டால் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு நம்ம மட்டனோட கால் அதில் ஆட் பண்ணுறோங்க.
அந்த க்ரில் பண்ணி போடுறது தாங்க நம்மளோட வந்து ட்ரெடிஷ்னலான சூப்புக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அரோமா. இப்போ வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க, அதோட ஸ்டைல் வேறு. இது வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரலான ட்ரெடிஷ்னலான நம்மளுக்கு ஏற்ற ஒரு சூப்புன்னா இந்தியன் சூப்பு இப்படி தாங்க. ஒரு மட்டன் வச்சு ஒரு மட்டன் காலில் செய்கிற சூப்பு இப்படி தான் செய்யணும். அதனால தாங்க நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துப்போம். மட்டன் இன்ன வரல நாங்கள் வந்து மட்டன் வந்து ஃப்ளஷ்ஷாக நாங்கள் சாப்பிட்டது கிடையாது. இதேமாதிரி ஹெட்டு அது தலையை இந்த மாதிரி வாங்கி சுட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த இதில் நியூட்ரிஷனல் வேல்யூ நமக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அடுத்தது நான் வந்து இப்போ காரத்துக்கு வந்து இந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகா அந்த தாங்க. குழம்பு மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் வந்து இதை வந்து திக்காகவே செய்யலை. சூப்புன்றது வந்து தண்ணியாக இருக்கணுங்க. அந்த ஸ்டாக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தனியாக மசாலா போடாத ஸ்டாக்கோடு நம்ம வந்து இதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிச் ஹெலி நியூட்ரிஷனலாக கிடைக்கும். நம்ம இதுக்கு திக்கினிங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் கோகோனட் பேஸ்ட்டு, கேஷ்யூநட் பேஸ்ட்டு, இதுக்கு வந்து அப்புறம் வந்து டொமேட்டோ ஆனியன்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி போடுறது திக்காக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் போட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து அந்த மட்டன் காலில் உள்ள அந்த எசன்ஸ் வந்து நமக்கு அது நேச்சுரலாக நமக்கு அந்த நியூட்ரிஷன் கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்டாக்காக எடுத்துகிட்டு நம்ம அந்த போட்டிருக்க ஸ்பைசஸ் இதோடு நம்ம சாப்பிட்றோம் ஹெல்த்தியும் கூடங்க. இன்றைக்கி வந்து நான் மட்டன் மட்டும் செய்யலை, மட்டன் சூப் இந்த மாதிரி தண்ணியாக செஞ்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கனில் வந்து கொஞ்சமாக ஒரு பெரட்டல் ஒரு கறியை வந்துட்டு ரோஸ்டட் பண்ணியிருக்கோங்க. ரோஸ்டட்னா மசாலாஸ் போட்டு லைட்டாக ரோஸ்டட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டனுக்கு வந்து ஆஃப் லிட்டர் விட்டுருக்கேன். ஏன்னா தண்ணியாகவே தான் நான் விட்டுருக்கேன். இது வந்து திக்காலாம் நாங்கள் வந்து இந்த கிரேவி செய்யலை. இது வந்து ஒரு தின் சூப்புன்னு சொல்லலாம். கிளியர் சூப்பை விட கொஞ்சம் தின் சூப் அப்படி இது. அப்போ தான் வந்து அதில் உள்ள எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டாக் வந்து நமக்கு கிடைக்கும். இதாங்க ஃபினிஷுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த காரத்தை ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது. சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரை வந்துட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து அப்படியும் பண்ணக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 விசில் நம்ம வச்சோம்னா அதோட எக்ஸ்ட்ராட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாயிலாக அதோடய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரிடியூஸ் ஆகுறப்ப நமக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்ல நியூட்ரிஷனல் கண்டென்ட்டாக கிடைக்குங்க. ஓகேங்க, இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சூப்பு வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. இது சாதத்துக்கு ஏற்ற சூப்புங்க. இது ரொம்ப திக்காக தான் சாப்பாட்டில் போட்டு செய்யணும்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து வாட்டரியாக செய்கிறப்பவும் நல்லா தாங்க இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு அரோமா பாருங்கள். மேலே எல்லாம் நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் தெரியுது. ஜஸ்ட் நம்ம கரண்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த எல்லா எக்ஸ்ட்ராட்டு வந்துட்டு நல்லா கீழே அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து நல்ல ஒரு ஜூஸியான ஒரு சூப் கிடச்சிருச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ அந்த ஆவியில் வந்து உங்களுக்கு அந்த கலர் தெரியலை. நம்ம ஆயிலெலாம் கம்மியாக தான் விட்டுருக்கோம். அந்த கம்மியாக விட்டதுலேயே பாருங்கள் எப்படி வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரபுளாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகேங்க, நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான சூப்பு கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட் வெயிட்டான ஒரு காரம் எல்லாமே மைல்டாக இருக்குங்க. இது வந்து இப்போ இந்த 5 விசில் வச்சு பண்ணுறப்போ அந்த போன்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வந்து நான் கொத்தமல்லி தழை வந்து நான் முன்னாடி வதக்கிறப்பவும் போட்டேன், இப்பவும் போடுறேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் நம்ம எப்போனாலும் சேர்த்துக்கலாங்க. அது வந்து நல்ல ஒரு நமக்கு வந்து டைஜஷன் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும், அரோமா கொடுக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ஃபுட்டை வந்து அப்பீல் பண்ணணும். அது ஒரு டெக்கரேஷனுக்கு, கார்னிஷுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஆனால் அது நல்லது. அதனால் வந்துட்டு பாருங்கள், நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி நெல் கொடுத்தாங்க. அந்த பதப்படுத்தி அந்த அரிசி தாங்க இது. மட்டன் பாருங்கள், காலில் உள்ள ஃப்ளஷெல்லாம் கலண்டு சூப்பில் கிடக்கு. அடுத்தது சிக்கன் கிரேவி. நான் எந்த கிரேவிலையுமே வந்து தேங்காய் சேர்க்கலாங்க. பாருங்க, அந்த பிரட்டல் சொன்னாலும் அது கோழி பிரட்டல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து குக்கும்பர், அடுத்தது வந்து ஆனியன் நல்லா எடுத்துருக்கோம்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்காங்க, நெல்லிக்காய், அப்புறம் வாழைப்பழம் வந்து பூவம்பழம், எங்கள் வீட்டில் பழுத்த பூவம்பழம், அப்புறம் ரெட் பனானா, அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் எடுத்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றப்ப வெஜிடபிள்ஸ், குக்கும்பர், ஆனியன், அடுத்தது ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம எடுத்துருக்க அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள், பனானாலாம் வீட்டில் பழுத்த அந்த பூவம்பழங்க, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, அடுத்தது நம்ம எள்ளு பர்ஃபி, இந்த மாதிரி பிளெண்டடாக நம்ம சாப்பிட்றப்ப நல்ல ஈவன் கேலரிஸ் நமக்கு கிடச்சிரும். ஒரு ஃபுட்டே வந்து நம்ம வயிறு நிறைய சாப்பிட்றப்போ சில இன்டேஷன் இருக்கும். பாருங்கள், இது வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி சண்டேஸில், ஏன்னா நம்ம வாரம் ஃபுல்லும் வேலைக்கு போயிடுறோம், வேலைன்ட்டு விடுறோம், அந்த மாதிரி வாரத்தில் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக. இப்போ மட்டன்லாம் வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, லைட் வெயிட்டாக தான் எடுத்துக்கணும். நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய, ஃப்ரூட்ஸ், இந்த வெயிலுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நியூட்ரிஷ்னலாக நம்ம மினரல்ஸ் உள்ள ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. கார்போஹைட்ரேட் கம்மி, அந்த இப்போ சாதம்லாம் வந்து கம்மி தான். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறைந்த நமக்கு நியூட்ரிஷ்னலாக அந்த மீட் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம வேலையும் நல்லா, நம்மளுக்கு அன்றாட வேலையை வந்து நமக்கு தேவையான வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரிங்க ஈவன் பேலன்ஸ்டு டயட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூடங்க. நம்ம அன்றாட செய்கிற வேலைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டால் தாங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.